டே சாரிடா ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், பரவாயில்லடா விடு, நானா அதை அப்போவே மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே அப்படின்னா பரவாயில்ல, லீவ் இட் அப்படின்னா அதை விடு அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஓகே லீவ் இட், பரவாயில்ல விடு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என் திங்ஸை தொடாத. தொடாத அப்படின்னா டோன்ட் டச். என் திங்ஸ் அப்படின்னா மை திங்ஸ். டோன்ட் டச் மை திங்ஸ். என் திங்ஸை தொடாத. உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ண. என்கிட்ட எதுக்கு கேட்குற? உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. டூ வாட் யூ ஃபீல் இஸ் ரைட். டூ வாட் யூ ஃபீல் இஸ் ரைட் அப்படின்னா உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு அர்த்தம். என்ன இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்க? ஆச்சரியமா இருக்கே, என்ன இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்க? Why are you so silent today? Why are you so silent today? What happened to you? என்ன இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை பாரு, சுற்றி வளைச்சு பேசுகிற வேலைலாம் எங்கிட்ட வேண்டாம், டைரெக்டாக சொல்லு. ஜஸ்ட் டெல் மீ டைரக்ட்லி அப்படின்னு பேசுங்க. ஜஸ்ட் டெல் மீ டைரக்ட்லி. டைரெக்டாக சொல்லு, எதாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு அப்படின்னு அர்த்தம். எப்போ பாரு ஃபோனே நோண்டிட்டு இருக்க, படிக்கிற வேலையே கிடையாது. ஃபோனை ஒரு ஓரமாக வை. ஃபோனை ஒரு ஓரமாக வை. கீப் யுவர் ஃபோன் அசைட் அப்படின்னு பேசலாம். ஏய், கீப் யுவர் ஃபோன் அசைட். ஏய், ஃபோனை ஒரு ஓரமாக வை. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இதெல்லாம் நியாயம் இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபேர். இந்த அட்டால் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நியாயமே அப்படின்னு கொஞ்சம் அழுத்துறோம் பாருங்க. அதுக்கு தான் இந்த அட்டால் அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம். இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். வாங்க பொறுமையாக உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பேசணும். லெட்ஸ் சிட் அண்ட் டாக். இந்த லெட்டஸோட ஷார்ட் ஃபார்ம் லெட்ஸ், அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, லெட்ஸ் சிட் அண்ட் டாக் அப்படின்னா வாங்க உட்காந்து பேசுவோம். காம்லி அப்படின்னா அமைதியா, ஆறாமற. இதெல்லாம் இந்த வாக்கியம் இருக்கு பாருங்க, லெட்ஸ் சிட் அண்ட் டாக் காம்லி. இது வந்து இந்தியன் இங்கிலீஷ்னு பேர். இங்கிலீஷ்காரெலாம் அப்படி பேச மாட்டான், நம்ம தான் இப்படி பேசுவோம். நம்ம வந்து தமிழில் வாங்க பொறுமையாக உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? அதுக்கு தான் அதை பேசுகிறதா இருந்ததுன்னா நீங்கள் இப்படி பேசிக்கலாம். இங்கிலீஷ்காரெலாம் அப்படிலாம் பேச மாட்டான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சேயிங் இட் நவ்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சேயிங் இட் நவ்? அதை இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். அமைதியாக உட்கார், அமைதியாக உட்காரு. சரி, இப்போ கவனிங்க. கீப் குவைட் அப்படின்னா அமைதியா இரு. கீப் குவைட் அண்ட் சிட் அப்படின்னா அமைதியா உட்காரு. ஜஸ்ட், இந்த ஜஸ்ட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி பேசணும்? ஏய், ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் சிட் அப்படிலாம் பேசக்கூடாது. ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் சிட். அது ஜஸ்ட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் கோபமாக தான் பேசணும். ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் சிட். அமைதியாக உட்கார். கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் சிட். ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் சிட் அப்படின்னா ஏய் அமைதியாக உட்காரு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொல்கிறீங்க. ஃபோனை எங்கே வச்சுன்னு தெரியலையே, பேசுமா இல்லையா? எப்படி பேசலாம்? ஓ எனக்கு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. வேர் ஐ கெப்ட் அப்படின்னா நான் எங்கே வச்சேன். கீப்போட பாஸ்ட் கெப்ட். த மொபைல் அப்படின்னா மொபைல் தான். ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் த மொபைல் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் த மொபைல். ஃபோன் எங்கே வச்சுன்னு தெரியல, ஃபோன் எங்கே வச்சுன்னு தெரியலையே, ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் த மொபைல். வச்சுங்களா? சரி, இது என்னோட பொறுப்பு மட்டும் கிடையாது. இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அலோன் அப்படின்னா இது என்னோட பொறுப்பு மட்டும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்பா அம்மா கிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பேசணும். யூ ஷுட் நாட் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் லைக் தட். அதாவது இந்த ஷுட் நாட் இதெல்லாம் இந்த அறிவுரை சொல்லுவோம் இல்லையா, அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் பயன்படுத்திக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பாரு, அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இது ஒரு அறிவுரை தானே. டாக் டு யுவர் பேரண்ட்ஸ். டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசு. யூ ஷுட் நாட் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது. யூ ஷுட் நாட் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ், உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது. எப்படி? லைக் தட், அந்த மாதிரிலாம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது. யூ ஷுட் நாட் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் லைக் தட். யூ ஷுட் நாட் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் லைக் தட் அப்படின்னா உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட, உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசுவோமா இல்லையா? எப்படி பேசலாம்? தட்ஸ் ஹவ். தட் இஸ் ஹவ் அப்படின்னா அப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் நாட் ஹவ் யூ டாக் டு எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க கிட்ட, அதாவது மூத்தவங்க கிட்ட அப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் நாட் ஹவ் யூ டாக் டு எல்டர்ஸ். பெரியவங்க கிட்ட அப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நேற்று நீ வரேன்னு சொன்ன,
அப்புறம் ஏன் வரல? நேத்து நீ வரேன்னு சொன்ன, அப்புறம் ஏன் வரல? உடனே பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, யூ டோல் மீ தட், யூ டோல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன, தட் என்று, யூ வுட் கம் நீ வருவாய், தட் என்று, யூ டோல் மீ நீ என்கிட்ட சொன்ன, எஸ்டர்டே நேத்து, யூ டோல் மீ தட் யூ டோல் மீ தட் யூ வுட் கம் எஸ்டர்டே, நேத்து நீ என்கிட்ட வரேன்னு சொன்னீங்க. வை டிட் யூ கம் அப்படின்னா ஏன் வந்த. Why didn't you come? இந்த did not இதோட ஷார்ட் ஃபார்ம் did. Why didn't you come அப்படின்னா ஏன் வரல. Why did you come அப்படின்னா நீ ஏன் வந்த. Why didn't you come அப்படின்னா why didn't you come அப்படின்னா நீ ஏன் வரல. Then why did you come? பின்ன ஏன் நீ வரல. You told me that you would come yesterday. Then why didn't you come? நேற்று நீ வரேன்னு சொன்ன, அப்புறம் ஏன் வரல. You told me that you would come yesterday, then why didn't you come? நேத்து நீ வரேன்னு சொன்ன, அப்புறம் ஏன் வரல அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.